வாங்க பனானா டாஃபி பண்ணலாம். 2 பனானா எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதோட கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதோட இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு தோசை மாவு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற பனானாவை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பனானாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டர் உள்ள போட்டு அது நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அது எண்ணெய் விட்டு நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பனானா எல்லாம் போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது எடுத்து வச்சிருக்க எல்லா பனானாவையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு சிரப் மாதிரி வரும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இது ஒரு கோல்டன் கலரில் வரும், ரொம்ப தீய விட்டுடக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பனானாவும் அதோடு சேர்த்து நல்லா அந்த சுகர் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள் தூவிக்கலாம். இப்போ நம்மளோட பனானா டாஃபி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.